ஹாய் குழந்தைகளே, இன்று நாம் இந்த உலகில் அனைவரும் ஒன்றே என்ற கதையைப் பற்றி பார்க்கப் போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தைகளே. ஒரு நாள் அதிகாலையில் ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு கழுகு சாப்பிடுவதற்காக தனது காலில் எலி ஒன்றை பிடித்துக் கொண்டு பறந்து கொண்டிருந்தது. நம்ப முடியாதபடி கழுகு காலில் இருந்த எலி தவறி முனிவரின் மடியில் வந்து விழுந்தது. யாரும் இல்லாத அந்த முனிவருக்கு கடவுள் கொடுத்ததாக நினைத்து அந்த எலியை மிகவும் பாசத்துடன் வளர்த்து வந்தார். நாட்கள் ஓடின. முனிவருக்கு மிகவும் வயதாகி போனதால் எலிக்கு கல்யாணம் செய்து வைக்க முடிவு செய்தார். அதற்காக அந்த எலியை ஒரு அழகான பெண்ணாக மாற்றினார். இந்த உலகிலேயே சக்தி வாய்ந்த ஒருவன்தான் தன் மகளை திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார். இந்த உலகில் சக்தி வாய்ந்த ஒருவன் யாரென்று தேடும்போது இந்த உலகிற்கு வெளிச்சம் தரும் சூரியன்தான் சக்தியானவர் என்று சூரியனிடம் போய் என் மகளை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்கிறார். அதற்கு சூரியன், இந்த உலகில் சக்தி வாய்ந்தவன் நான் இல்லை. ஏனென்றால் நான் எவ்வளவு வெளிச்சம் தந்தாலும் மேகம் என்னை மறைத்துவிடும். என்னையவே மறைக்கும் சக்தி மேகத்திற்கு உண்டு. அதனால் என்னை விட சக்தி வாய்ந்தவர் மேகம்தான் என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார். சூரியனை விட சக்தி வாய்ந்தவர் மேகம் என்று தெரிந்து கொண்ட முனிவர், மேகத்தே, என் மகளை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்கிறார். அதற்கு மேகம், இந்த உலகில் சக்தி வாய்ந்தவன் நான் இல்லை. ஏனென்றால் நான் சூரியனையை மறைத்தாலும் என்னையவே மறைக்கும் சக்தி மலை கொண்டு மலையை கடந்து என்னால் போக முடியாது. அதனால என்னை விட சக்தியானவர் மலைதான சொல்லிட்டு மேகம் மறைந்து போயிடுது. சூரியனை விட சக்தி வாய்ந்தவர் மலை என்று தெரிந்து கொண்ட முனிவர், மலையே, என் மகளை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்கிறார். அதற்கு மலை, இந்த உலகில் சக்தி வாய்ந்தவன் நான் இல்லை. ஏனென்றால் நான் மேகத்தையே மறைத்தாலும் என்னையவே ஓட்டை போடும் சக்தி எலிக்கு உண்டு. எலி நான் எவ்வளவு உறுதியான பாறையாக இருந்தாலும் எலி என்னை ஓட்டை போட்டுக்கொண்டு உள்ளே போய்விடும். அதனால என்னை விட சக்தியானவர் எலிதானு சொல்லிட்டு மலை மறைந்து போயிடுது. முடிவில் இந்த உலகில் யாரும் பெரியவர் சிறியவர் எவரும் இல்லை. இந்த உலகில் அனைவரும் ஒன்றே. இதை புரிந்து கொண்ட முனிவர் அந்த பெண்ணை மறுபடியும் எலியாகவே மாற்றினார். பிறகு எலியை கல்யாணம் செய்து வைத்தார்.